ஆகவே விக்கிரக வணக்கவாளி விக்கிரகத்தில் ஆதரவு வைப்பது போல ஓர் முஸ்லீமும் இயங்காத பொருட்களில் ஆதரவு வைக்கிறார். இந்த வகையில் முஸ்லீமும் முஸ்லிக்கும் சமமாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த கொள்கை சிறுக்கு என்னும் இணை வைத்தலுக்கு முக்கிய ஆணி வேறே அல்ல. அடுத்தது சிறுக்குரிய மூன்றாவது காரணத்தை பார்ப்போம். சிறுட்டிகளான விக்கிரகங்களுக்கு இலாகு என்று பெயர் சூட்டுவது. இந்த கொள்கையை ஆராய்ந்தால் இதுவும் சிறுக்கு என்னும் இணை வைத்தலுக்குரிய முக்கிய காரணமே அல்ல. எப்படி என்றால் குர்ஆனின் 4வது அத்தியாயம் 171வது ஆயத்தில் அல்லாஹ் என்பதெல்லாம் ஒரே இலாகுதான் என்று கூறுகிறார். 27வது அத்தியாயம் 64வது ஆயத்தில் அல்லாஹ்வுடன் வேறு இலாகுகள் இருக்கிறதா, நீங்கள் உண்மை சொல்பவர்களா இருந்தால் உங்களுடைய அத்தாட்சிகளை கொண்டு வாருங்கள் என்று நீங்கள் கூறுவோம் என்று இறைவன் கூறுகிறார். 43வது அத்தியாயம் 84வது ஆயத்தில் அவனே வானத்திலும் இலாகாய் பூமியிலும் இலாகாய் இருக்கிறான் என்று அறிவிக்கிறார். இந்த ஆயத்துக்களில் இலாகு என்ற சொல் விக்கிரகங்களான இலாகுகளுக்கும் அல்லாவான இலாகுக்கும் பொது பேர் சொல்லாக இறைவனால் குர்ஆனில் பாவிக்கப்பட்டிருக்கிறது. இலாகு என்ற பதம் பல பொருட்களுக்கு ஒரு சொல்லாக பாவிக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. இது ஓர் பொது பேர் சொல் என்பதில் சந்தேகமே இல்லை. இறைவனுக்கு மட்டுமே சொந்தம் என்றில்லாத சாதாரண பெயர்களை சிறுக்கிகளின் மேல் கூறுவது ஆகமான ஒரு விஷயம்தான். இப்போது குர்ஆனை பாருங்கள். 22-65வது ஆயத்தில் இறைவன் மனிதர்களுடன் இரக்கமும் கிருபையும் வைத்துள்ளான். இன்னல்லாஹ பின்னாசி லரஊஃபுன் ரஹீம் என்று சொல்றான். இப்போ 9வது அத்தியாயம் 128வது ஆயத்தை எடுத்து பாருங்கள். உண்மையாக உங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு தூதர் வந்துவிட்டார். நீங்கள் எண்ணுவது அவருக்கு மிக இலேசானது. ஈமான் கொண்டவர்கள் மீது அவர் மிகவும் கிருபையும் இரக்கமும் உடையவர். ரவுஃபுன் ரஹீமுன் என்று சொல்லுகிறார். இந்த ஆயத்துக்களில் ரவுஃபுன் ரஹீமுன் என்ற பெயர்களை தனக்கும் சிறுட்டியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இறைவன் பாவித்திருக்கிறார். இதே போல இறைவனுடைய திருநாமங்களில் சிலவற்றை சிறுட்டிகளான நபிமாருக்கும் இறைவனே குர்ஆனில் கூறியிருக்கிறார். விரிவை நான் பயப்படுவதால் இங்கே அவற்றை கூறவில்லை, சுருக்கமாக கூறுகிறேன். அதே போல பல பொருட்களுக்கு ஒரு சொல்லான இலாகு என்ற சொல்லை விக்கிரகங்களுக்கு பாவிப்பதில் எவ்விதமான சிறுக்கமே கிடையாது. அரபு மக்கள் இலாகு என்றால் வணங்கப்படுகிற சிறுட்டி என்று நம்பியதும் பெயரிட்டதும் எவ்வித சிறுக்குக்கும் காரணமே அல்ல. ஆகவே இந்த கொள்கையும் சிறுக்கு என்னும் இணை வைத்தலுக்கு முக்கியமான காரணம் அல்ல என்பதை நாம் இப்பொழுது அறிந்து கொள்வோம். இப்போ சிறுக்குரிய 4வது கொள்கை என்ன என்பதை பார்ப்போம். இறைவனை தஸ்மீகள் கட்டுண்டவன் என்று நம்பும் கொள்கை. அதாவது இறைவனை உருவம் நிறம் தோற்றங்களில் கட்டுண்டவன் என்று நம்புகிற கொள்கையாகும். ஓ முகம்மதே, உன்னுடைய இறைவனின் வர்ணிப்பை எங்களுக்கு சொல்லும். அவன் எந்த வஸ்துவால் ஆனவன், பொன்னினாலா வெள்ளியினாலா என்று அந்த முஸ்லிம்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நேரே கேட்டதாக குர்ஆன் நமக்கு விளக்கம் தருகிறது. இந்த கொள்கையை ஆராய்ந்தால் இதிலும் சிறுக்கு என்னும் இணை வைத்தல் கட்டும் இருக்கவில்லை. ஏனென்றால் அவருடைய கிதாபிகளான யஹூது நசாராக்களை இறைவனை தஸ்மீகள் உருவப் பொருட்களில் மட்டுப்படுத்தியவர்கள். அதாவது யஹூதுகள் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறினார்கள். நசாராக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய குமாரன் என்று கூறினார்கள். இப்பொழுது குர்ஆனை பாருங்கள். 9வது அத்தியாயம் 30வது ஆயத்தில் யூதர்கள் அதாவது யஹூதுகள் உஸைரை அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறுகின்றனர். கிறிஸ்தவர்கள் அதாவது நசாராக்கள் மஷீஹை அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகன் என்று கூறுகின்றனர். தங்கள் வாய்களால் கூறும் இக்கூற்றானது இவர்களுக்கு முன்னிருந்த நிராகரிப்பவர்கள் அதாவது காபிரியர்களின் கூற்றையே ஒத்திருக்கிறது. அல்லாஹ் இவர்களை அழித்து விடுவானாகவும்
இவர்கள் எங்கு விரண்டோடுகின்றனர் என்று குர்ஆன் நமக்கு விவரம் தருகிறது. இந்த ஆயத்தையும் இவை போன்ற இன்னும் பல ஆயத்துக்களையும் நுட்பமாக ஆராய்ந்தால் குர்ஆனில் எவ்விடத்திலுமே அவர்களை முஸ்லிம்கள் என்று இறைவன் கூறவில்லை, காவிர்கள் என்றுதான் கூறுகிறான். ஆகவே குஃபிருக்கும் இணை வைத்தலான ஷிர்க்குக்கும் மிக வேறுபாடு உண்டு என்பதும் இப்போது நமக்கு தென்படுகிறது. மேலும் குஃபிர் மன்னிக்கப்படக்கூடியது என்பதும் ஷிர்க் என்னும் இணை ஏற்படுத்துதல் மன்னிக்கப்படவே முடியாதது என்பதும் தெரிய வருகிறது. ஏனென்றால் இந்த காவிரியங்களான யஹூது நஸாராக்களின் உணவு, பெண்கள் போன்ற சில விஷயங்களை மூமின்களுக்கு ஆகமானதாகவும் முஸ்லிம்களுடைய எவ் விஷயமுமே மூமின்களுக்கு ஆகாதது என்றும் விதிவிலக்களிக்கிறான் இறைவன். இப்போது குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 221வது ஆயத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள். ஆயத்தின் கருத்தை நான் கூறுகிறேன். இணை ஏற்படுத்தும் முஸ்லிக்கான பெண்களை அவர்கள் ஈமான் அதாவது விசுவாசம் கொள்ளும் வரையிலும் நீங்கள் மணந்து கொள்ளாதீர்கள். முஸ்லிக்கான பெண் உங்களை கவரக்கூடியவளாய் இருப்பினும் மூமினான ஓர் அடிமை பெண் அவளை விட நிச்சயமாக மேலானவள். முஸ்லிக்கான ஆண்கள் ஈமான் கொள்ளும் வரையிலும் மூமினான பெண்களை மனம் செய்து கொடுக்க வேண்டாம். முஸ்லிக்கான ஆண் உங்களை கவரக்கூடியவனாய் இருப்பினும் மூமினாகிய ஓர் அடிமை அவனை விட நிச்சயமாக மேலானவன். இவர்கள் எல்லாம் நரகத்துக்கு அழைப்பார்கள். அல்லாஹ்வோ தன் கிருபையை கொண்டு சுவர்க்கத்துக்கும் மன்னிப்புக்கும் அழைக்கின்றார். மனிதர்கள் கவனித்துக் கொள்ளும் பொருட்டு தன்னுடைய வசனங்களை விவரிக்கிறார் என்று குர்ஆன் கூறுகிறது. இன்னொரு ஆயத்தை தருகிறது. 5வது அத்தியாயம் 5வது ஆயத்தை எடுத்து பாருங்கள். இந்த ஆயத்தில் அஹ்லுல் கிதாபிகளான யஹூது நஸாராக்கள் அவர்களின் முஹ்ஸனத்தான பெண்களும் மூமின்களில் முஹ்ஸனத்தான பெண்களும் ஆகிய இவர்களுக்கு நீங்கள் அவர்களுடைய மகள்களை கொடுப்பீராகில் அவர்கள் உங்களுக்கு ஹலாலாவார்கள் என்று இறைவன் விவரம் தருகிறார். இதே போன்ற ஆயத்துக்களையும் நீங்கள் நோட்டமிட்டு பார்க்கவும். இந்த 5வது ஆயத்தில் உங்களுடைய உணவு அஹ்லுல் கிதாபிகளுக்கும் அவருடைய உணவு உங்களுக்கும் ஹலாலானதே என்றும் இறைவன் விளக்கியிருக்கிறார். இந்த ஆயத்துக்களை நோட்டமிட்டால் குர்ஆனுடைய விவரப்படி இறைவனை தஸ்பீஹில் உருவத்தில் மட்டுப்படுத்துவதும் ஷிர்க் என்னும் இணை வைத்தலுக்கு மூல காரணமே அல்ல என்று தெரியப்படுகிறது. ஏனென்றால் யஹூது நஸாராக்கள் இறைவனை உருவத்தில் மட்டுப்படுத்தியவர்கள். இவருடைய உணவையும் பெண்களையும் மூமின்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறார் இறைவன். இவர்கள் இறைவனுக்கு மகன் உண்டு என்றவர்கள், உருவம் ஏற்படுத்தினவர்கள். முஸ்லிம்களோ அல்லாஹ்வுக்கு உருவமே இல்லாத அரூபி என்பவர்கள். அதாவது யஹூது நஸாராக்கள் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்கிறார்கள். முஸ்லிம்களோ அல்லாஹ்வுக்கு உருவம் கிடையாது என்கிறார்கள். ஆனால் உண்மையான மூமின்களோ தன்ஷீஹை தஸ்பீஹை அதாவது உருவம் அரூபம் இரண்டையும் ஒப்புக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் உண்மையான விசுவாசமாக இருக்கிறது. இப்போது குர்ஆனை நோக்குவோம். 57வது அத்தியாயம் 3வது ஆயத்தை எடுத்து பாருங்கள். ஆதியும் அவனே, அந்தமும் அவனே, தோற்றுவதும் அவனே, மறைந்திருப்பவனும் அவனே, சர்வமும் அறிந்தவனும் அவனே என்று குர்ஆன் கூறுகிறது. ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் ஸாஹிரு வல் பாத்தினு வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம் என்று இறைவன் கூறுகிறான். ஆகவே இறைவனை தஸ்பீஹில் மட்டும் கட்டுப்படுத்துவது விசுவாசத்தில் குறைவே அல்லாமல் ஷிர்க் என்னும் இணை வைத்தல் ஆகாது. அதாவது இறைவன் உருவம் அற்றவன் என்று கூறும் போது அவன் உருவத்தோடு வழியாக தத்துவம் இல்லாத சக்தி குறைந்தவன் என்று ஆகும். அதே போல இறைவன் ரூபமுடையவன் தான் என்றால் அரூபமாய் இருக்க முடியாதவன் சக்தி குறைந்தவன் என்று ஆகும். இந்த இரு கொள்கைகளும் அல்லாஹ் வலா குல்லி ஷைஇன் கதீர் இறைவன் சர்வ வல்லமையும் உடையவன் என்ற வேத வசனத்திற்கு முரணாகும். அந்த இறைவன் அரூபியானவன் உருவமில்லாதவன் என்று கூறப்படுவது அவனுடைய தாத்து சம்பந்தமான குணு என்ற
சுய நிலைமை பொறுத்த ஓர் விஷயமாய் இருக்கிறது. இறைவன் உருவம் உடையவன் என்று கூறப்படுவது இறைவனுடைய சிபாத்து சம்பந்தமான ஓர் விஷயமாய் இருக்கிறது. ஓர் மூமின் தாத்தையும் சிபாத்தையும் லாகிரையும் பாத்தினையும் மனப்பூர்வமாய் விளங்கியறிந்து ஒப்புக்கொள்ள வேண்டியவராய் இருக்கிறார். இந்த விஷயத்தை பின்னால் நாம் பூரணமாக அறிவோம். ஆனால் லாகிரு பாத்தினை, அதாவது வெளிப்பாடு உள்ளீடு ஆகிய இரு தன்மைகளில் ஒன்றை மட்டும் ஒப்புக்கொள்வது ஈமானில் குறைவே அல்லாமல் சிறுக்குரிய முக்கிய காரணமே அல்ல. அதில் குவியலாம். இதே போல இறைவனுடைய பார்வை, கேள்வி, பேச்சு முதலாம் பண்புகளையும் லாஹிரு பாத்தின் ஆகிய இரு தன்மைகளுக்கும் அமைவாய்த்தான் ஓர் மூமின் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் எமக்கு சிறுபிராயத்தில் கண்ணுண்டி பார்ப்பவன், செவியின்றி கேட்பவன், நாவுண்டி பேசுபவன் என்று பாத்தினுடைய அம்சங்களை மட்டுமே கற்றுத்தந்திருக்கிறார்கள். இது எம்முடைய முன்னோர்களின் மகிழ்ச்சியும் புரட்டலுமாகும். லாஹிரு பாத்தின் ஆகிய இரு தன்மைகளையும் ஏற்றுக்கொள்வதே சுத்த ஈமானாயிருக்கிறது. இதை நாம் பின்னால் அறிவோம். சிறுக்குரிய 5வது கொள்கையை இப்பொழுது ஆராய்ந்து பார்ப்போம். அந்த இலாகுகளான விக்கிரகங்கள் லாபம், நஷ்டம், நன்மை, தீமை, சுகம், துக்கம் போன்ற குணங்களை கொடுக்கும் என்று நம்பும் கொள்கை. இதை ஆராய்ந்து பார்த்தால் இதுவும் சிறுக்கு என்னும் இணை வைத்தலுக்குரிய முக்கிய காரணம் அல்ல, அதாவது ஆணி வேறே அல்ல என்பது தெரிய வருகிறது. எப்படி என்றால் அல்லாஹ் அல்லாதது என்று பெரும்பான்மையாரால் கணிக்கப்படுகிற சிறுட்டி பொருட்கள் குணம் கொடுப்பவை தான் என்று ஏறக்குறைய எல்லா மனிதர்களுமே தான் நம்பியிருக்கிறார்கள். நெருப்பு சுடும் என்பதில் யாருக்குமே சந்தேகம் கிடையாது. நெருப்பு என்ற சிறுட்டி பொருளில் இருந்து உஷ்ணம் என்ற குணத்தை பெறுவதில் எவருக்குத்தான் சந்தேகம் உண்டு? குர்ஆன் ஆயத்தின் விதிப்படி இதில் ஒன்றும் சிறுக்கு காரணமே அல்ல. இன்ன மருந்து இன்ன குணத்தை கொடுக்கும் என்று முஸ்லீமும் நம்புகிறார், முஸ்லிக்கும் நம்புகிறார். குர்ஆனில் கூட சில மருந்துகள் கூறப்பட்டே இருக்கின்றன. நபிமார்களும் சில மருந்துகளை கூறியிருக்கிறார்கள், மருத்துவமும் செய்திருக்கிறார்கள். இறைவன் நோயையும் மருந்தையும் இறக்கி ஒவ்வொரு நோய்க்கும் மருந்தை உண்டு பண்ணியுள்ளான். எனவே நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். உணவு பசியை தீர்க்கும் என்பதில் எவருக்கும் ஆட்சேபனை இல்லை. இந்த வகையில் ஓர் முஸ்லீமும் முஸ்லிக்கும் சமமானவர்களே தான். முஸ்லிம் சிறுட்டிகள் குணம் கொடுக்கும் என்று நம்புவது போலவே முஸ்லிக்கும் சிறுட்டியான விக்கிரகம் குணம் கொடுக்கும் என்று நம்புகிறார். ஆகவே இக்கொள்கையும் சிறுக்கு என்னும் இணை ஏற்படுத்துதலுக்குரிய முக்கியமான ஆணி வேர் அல்ல என்பதை நாம் இப்பொழுது அறிந்து கொண்டோம். இப்பொழுது சிறுக்குரிய 6வது கொள்கையை நாம் நோக்கி பார்ப்போம். அதாவது அல்லாஹ் வேறானவன், சிறுட்டிகள் வேறானவை என்று நம்பும் கொள்கைதான் அந்த கொள்கை. அதாவது அல்லாஹ் ஓர் தனிப்பொருள் என்றும் சிறுட்டிகள் யாவும் அல்லாஹ் அல்லாத வெவ்வேறு தனிப்பொருட்கள் என்றும் நம்பும் கொள்கை. இன்னும் விவரமாய் கூறினால் முஜர்ரது மாதாக்கள், இலாகுகளான விக்கிரகங்கள் முதலான சூக்கும பௌதிக நல்ல தீய சிறுட்டிகள் யாவும் அல்லாஹ்வை விட்டும் வேறான தனித்தனி பொருட்கள் என்று வேறு பிரித்து நம்பும் கொள்கை. இந்த கொள்கையை குர்ஆன் ஹதீஸ்களை கொண்டும் பகுத்தறிவை கொண்டும் ஆராய்ச்சி கிடைத்தால் உண்மையான சிறுக்கு என்னும் இணை ஏற்படுத்துதலை உண்டாக்குவது இந்த வேறு பிரிக்கும் கொள்கைதான் என்பது தெரிய வருகிறது. அது மட்டுமல்ல, நாம் முன்பு கூறிய அந்த 5 காரணங்களை சுருக்காக மாற்றிக்கொண்டிருப்பதும் இந்த கொள்கைதான் என்பதும் தெரிய வருகிறது. அதாவது சிறுக்கு என்னும் மன்னிக்கப்படாத குற்றத்திற்கு மூல காரணமாக ஆணிவேராய் அமைந்திருப்பது இக்கொள்கைதான். இந்த கொள்கையை நீக்கிக் கொண்டால் முன்பு கூறிய 5 காரணங்களும் சுருக்காக மாற்றம் அடையாது என்பது தெளிவாகவே தென்படுகிறது. இந்த கொள்கையை நீக்கி உண்மையை உணர்த்தி நேர் வழி காட்டுவதற்காகவே இறைவன் நபிமார்களை அனுப்பினான் என்பதும் இக்கொள்கையை நீக்குவதற்காகவே கலிமா உபதேசிக்கப்பட்டது என்பதும் தெரிய வருகிறது. இதை விளங்கிக் கொள்ளாமல் தான் நபிமார் ரசூல்மார்களை மக்கள் எதிர்த்தார்கள் என்பதும் நமக்கு இப்போது புரிகிறது. ஆனால்
எமக்கு சிறுபிராயத்திலே தரப்பட்ட கொள்கை விளக்கங்கள் இந்த உண்மைக்கு நேர் விரோதமாகவே தென்படுகின்றன. ஆகவே அவசர புத்தியை, தீவிரவாதத்தை, வீண் பிடிவாதத்தை விட்டுவிட்டு அமைதியாய் தெளிவாய் இந்த உண்மையை நாம் விளங்கி அறிய வேண்டும். இவ்விஷயத்தில் பொறுமை மிக மிக அவசியமாயிருக்கிறது. மேலே கூறிய வேறு பிரிக்கும் கொள்கையை நீக்கிவிட்டால் எல்லா விதமான சிறுக்குகளுமே தானாக நீங்கிவிடும் என்பது அறிவுக்கு தென்படவே செய்கிறது. எப்படி என்றால், அல்லாஹ் அல்லாத ஒரு சிறுட்டியுமே இல்லை என்று எடுத்துக்கொண்டால் வணங்குதல், அதாவது சுஜூது செய்தல், ஷபாத்தின் ஆதரவு தேடல், இலாக்கு என்று பெயரிடல், குணம் தரும் என்று நம்புதல், உருவத்தில் மட்டுப்படுத்துதல் ஆகிய எல்லா செயல்களுமே அல்லாஹ்வுக்கே அன்றி இல்லை என்று ஆகிவிடும். சர்வ தத்துவங்களும் அல்லாஹ்வுக்கே என்பதும் உண்மையாகிவிடும். இதை நுட்பமாக நீங்கள் சிந்தனை செய்ய வேண்டும். இவ்விஷயத்தை அறிவுடையோர் இலகுவாய் விளங்கிக் கொள்ளக்கூடும். ஆயினும் நடுத்தர அறிவுடைய மக்களுக்கு இன்னும் விவரமாய் விளக்க வேண்டியதாகவே இருக்கிறது. ஆகவே உங்கள் கவனத்தை சிதற விடாமல் நான் கூறும் இந்த சிறு உபதேசத்தில் கண்ணும் கருத்துமாக செவிதார்கள். சர்வ பிரபஞ்சங்களில் உள்ள சர்வ சிருட்டிகளும் அல்லாஹ்வில் நின்றும் உள்ளதையே என்றும், அவை அல்லாஹ்வை விட்டும் தனித்தனியான மூலப்பொருட்களே அல்ல என்றும், அவை யாவும் இறைவனின் வாயுடைய, அதாவது சிவத்துடைய பண்புகளுடைய வெறும் நாமமும் தோற்றமும் பெயர்களுமே என்றும் எடுத்துக்கொண்டால், நெருப்பு சுட்டது என்னும் என்று கூறும்போது நெருப்பு என்ற ஓர் தனி மூலப்பொருளான் அந்த குணத்தை கொடுத்தது என்று ஆகாமல் அல்லாஹ்வே சுட்டான் என்று ஆகிவிடும். அதாவது அல்லாஹ்வே நெருப்பு என்னும் பெயரை பெற்றிருந்தான், அல்லாஹ்வே அந்த தோட்டத்தில் வெளியாகியிருந்தான், அல்லாஹ்வே சுட்டான், அல்லாஹ்வே சுடப்பட்டான் என்று எல்லா தத்துவங்களும் அவனுக்கே என்றும் அவனை அன்றி ஒன்றுமே இல்லை என்றும் ஆகிவிடும். இதே போல விக்கிரகம் அல்லாஹ் அல்லாததல்ல என்று எடுத்துக்கொண்டால், இலாஹு என்று பெயர் சூட்டியது, ஷபாத்து செய்யும் என்று நம்பியது, சுஜூது செய்தது எல்லாமே அல்லாஹ்வுக்கு என்றே ஆகிவிடும். ஏனென்றால் வேறு ஒன்று இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் உண்டு என்று நம்பும் போது எந்த ஓர் செயலும் அல்லாஹ்வுக்கே அன்றி இல்லை என்று ஆகிவிடும். ஆனால் இந்த விஷயம் உண்மைதான் என்றாலும் என்னுடைய சாதாரண அறிவு இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கவே செய்கிறது. மேலும் இந்த கொள்கையை எதிர்க்கவும் பிழையாய் காணவும் தான் செய்கிறது. மேலும் மேலும் சிக்கி இது வெறும் பித்தலாட்டம், குவில் என்றெல்லாம் எம் அறிவு தீர்ப்பு கட்டவும் தான் செய்கிறது. ஏனென்றால் முன்கூறிய விளக்கத்தை பகுத்தறிவு ஒத்துக்கொண்டிருந்தாலும் கூட மனிதன் தன்னுடைய புலன் உணர்வுகள் மூலம் பிரபஞ்சத்தை பார்க்கும்போது ஒன்றுக்கொன்று நேர் விரோதமான பற்பல சிருட்டிகளை பார்க்கிறான். ஒன்று பெரியது, இன்னொன்று சிறியது, ஒன்று வன்மையானது, இன்னொன்று கருமையானது, ஒன்று ஹலாலானது, இன்னொன்று ஹராமானது. அதாவது நல்லது கெட்டது என்ற வேறுபாடுகளோடு ஒன்றுக்கொன்று வேறுபட்டதால் ஒவ்வொன்றும் தனித்தனி பண்பும் தனித்தனி தத்துவமும் உடையதாகவே சிருட்டிகளை மனிதன் காணுகிறான். காண்பது மட்டுமல்ல, தன் சொந்த அனுபவத்திலும் அனுபவிக்கவும் செய்கிறார். மேலும் எந்த ஓர் சிருட்டியும் தன் தேவையை தீர்த்துக் கொள்ள இன்னொன்றின் தேவை உள்ளதாய் சக்தி குறைந்ததாய் இருப்பதாக காண்கிறார். ஆகவே மிக மிக பரிசுத்தம் உள்ள சர்வ வல்லமையினுடைய இறைவனை நாய், பன்றி, மலஜலம் போன்ற அசோசி பொருட்களோடும் ஒன்று சேர்த்து எல்லாம் அல்லாஹ்வேதான் என்று ஒப்புக்கொள்ள மனிதனுடைய அறிவு இயல்பாகவே மறுத்து விடுகிறது. மேலும் அல்லாஹ்வை தவிர ஒன்றுமே இல்லை என்று கூறுவோரை பைத்தியக்காரராகவே மனித அறிவு கணிக்க முற்படுகிறது. இப்படி அறிவினால் ஒப்புக்கொள்ள முடியாமல் இக்கொள்கையை மறுத்து எதிர்த்து நின்று அல்லாஹ் வேறு, சிருட்டி வேறு, அல்லாஹ் வேறு, இலாக்களான விக்கிரகங்கள் வேறு என்று நம்பியிருந்த முஸ்லிம்களை, அதாவது சிறுக்குடைய மக்களை நோக்கி அவர்களுடைய நம்பிக்கையை மறுத்து அது தவறான கொள்கை என்பதை விளக்கி வைப்பதற்காகத்தான் நபிமார்கள், ரசூல்மார்களான மகான்களை லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது அல்லாஹ்வை தவிர இலாஹு இல்லை என்ற தௌஹீது கலிமாவை
அதை விவரித்து விளக்கக்கூடிய வேத நூல்களை, கராமாத்திய மௌஜிசாத்துக்களை இறைவன் அனுப்பினார். இந்த கலிமாவினால் விளக்கப்படுகிற ஏகதத்துவ கொள்கைதான் இஸ்லாத்தின் உயிர் என்பது. இக்கொள்கையை மனிதர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால் நபிமார்கள் ரசூல்மார்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் ஒருவனே உண்டு என்று கூறுவதற்கு இவ்வளவு பெரிய மகான்களான நபிமார்கள் அவசியமே இல்லையே. ஏனென்றால் இதை இங்குள்ள மனிதரும் அங்குள்ள மனிதரும் இனிமேல் வரக்கூடிய மக்களும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே செய்வார்கள். ஆனால் அல்லாஹ்வை தவிர ஒன்றுமே இல்லை என்பதை அறிஞர்கள் கூட விளங்கியறியாமல் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையால் தான் அல் அமீன் என்ற பெயருக்கு பாத்திரமானவர், தகுதியுடையவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களேதான் என்பதை முழுமனதா ஏற்றிருந்த அபூஜஹில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்யர் என்று கூறாமல் நீ கொண்டு வந்த கலிமாவையும் வேத வசனங்களையுமே பொய்யாக காணுகிறேன் என்று கூறினார். ஏனென்றால் அந்த நபியினால் கூறப்பட்ட கலிமா அல்லாஹ்வை தவிர ஒன்றுமே இல்லை என்று அறிவித்ததை அந்த மக்களுடைய அறிவு ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்ததே காரணமாகும். இப்போ ஹதீஸை நான் உங்களுக்கு நினைவு தருகிறேன். நிச்சயமாக நாம் உண்மை பொய்யராக்கவில்லை, எனினும் நீர் எதனை கொண்டு வந்தீரோ அதனை பொய்யாக்குகிறோம் என்று அபூஜஹில் கூறினான். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அலிரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் தீர்மிதி. இந்த ஹதீஸினால் இரண்டு உண்மைகள் நமக்கு வெளிப்படுகின்றன. முதலாவது, ரசூலால் உபதேசிக்கப்பட்ட கலிமா ஒரே கருத்துடைய முஹக்கமாத்தை சேர்ந்தது, கல்வி அறிவு இல்லாதவர்களால் தெளிவாய் விளங்கிக் கொள்ளக்கூடியது என்றது. இரண்டாவது, கலிமாவின் கருத்தையும் தங்களுடைய நம்பிக்கையையும் ஒப்பிடும் போது மனிதன் கலிமாவின் கருத்தை பொய்யாகவே காண்பான் என்பது. ஆகவே சாதாரண மனிதனுடைய அறிவு விளக்கத்துக்கு கலிமா உணர்த்தும் உண்மை நேர் விரோதமானது என்பது நிச்சயமான உண்மை, மறுக்க முடியாத உண்மை. ஆகவே நபிமார்களால் உபதேசிக்கப்பட்ட கலிமாவின் உண்மையை மனிதன் விளங்கி அறிந்து எப்போது சந்தேகம் இல்லாமல் ஒப்புக்கொண்டானோ அப்போதுதான் உள்ளது ஒரே தத்துவம் தான் என்பதை அவன் அறிவான். இதுதான் இஸ்லாத்தின் உண்மையான உயிரான ஏக தத்துவ கொள்கை என்பது. தௌஹீது என்பதன் உண்மையான சாராம்சம் இதுதான். இவ்வுண்மையை சக்தி சந்தேகம் இல்லாமல் விளங்கி அறிந்து மனத்தால் பூரணமாய் ஏற்றுக்கொள்வதன் பெயர்தான் ஈமான், விசுவாசம் என்பது. இந்த ஈமான் மனிதனுக்கு ஏற்படாத வரையிலும் தஜர்ருத் என்னும் மௌத்தாகும் நிலைமை மனிதனால் பெறவே முடியாது. இந்த நிலைமையை பெற்றுக்கொள்ளாத ஒருவர் கடைசி வரையிலும் சாந்தியை பெறவும் முடியாது. மயிலிலும் உண்மையானது, வாழிலும் கூர்மையானது என்று எல்லாம் எமக்கு வர்ணிக்கப்பட்டது. சிராத்தல் முஸ்தகீம் என்ற நேரான பாதை என்பது இந்த தௌஹீது கலிமாவின் உண்மையான விளக்கமே ஆகும். ஆனால் யானையை பார்த்த குருடர்கள் போலுள்ள ஒரு சில வகுப்புடைய அறிஞர்களால் நாம் தவறான வழியில் செலுத்தப்பட்டிருக்கிறோம் என்பது எமக்கு தென்படவே இல்லை. மேலும் நாம் நேரான பாதையிலே போய்கொண்டிருப்பதாயும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நூற்கோழி அறிவிலும் மூட பிடிவாதங்களிலும் சிக்கொண்டிருக்கிற மனிதன் இந்த உண்மையை பொறுமையோடு விளங்கி தெளிவு பெறாமல் சிராத்தி என்னும் நேரான பாதையை விட்டு விலகி பாலத்திலிருந்து கீழே விழுந்து கொண்டிருக்கின்றார். பாலத்தில் நின்றும் வீழ்பவன், சறுக்குபவன் நரகத்திலேயே வீழ்வான் என்று மனிதன் கேட்டோ படித்தோ அறிந்திருக்கிறான். ஆனால் பாலம் நேரான பாதை எது என்பது அம்மனிதனுக்கு விளக்கப்படவில்லை. மனிதனுக்கு இபாதத்து எதற்காக என்பது விளக்கப்படாமல் இருந்ததால் இபாதத்தில் மயக்கொண்டு அதிகமாக இபாதத்தில் ஈடுபடுபவர்கள் தான் அவுலியாக்கள் என்றும் நம்பினார்கள். ஆகவே அந்த இபாதத்தாளர்கள் பெரும்பாலார் ஷைத்தான்களாக இருந்து நம்மை வழிகேட்டு தள்ளி இருக்கிறார்கள் என்பதை மனிதன் உணர்ந்து கொள்ளவில்லை. இப்பொழுது 7வது அத்தியாயம் 30வது ஆயத்தை குர்ஆனை கொண்டு பாருங்கள். சிலரை அவன் நேரான வழியில் செலுத்தி இருக்க மற்றோர் மீது வழிகேடே விதிக்கப்பட்டதன் காரணம் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வை அன்றி
ஷைத்தான்களையே தங்கள் அவுளியாக்களாக எடுத்துக்கொண்டதுடன் நிச்சயமாக தாங்கள் நேரான பாதையில் இருப்பதாகவும் எண்ணிக்கொண்டது சார் என்று இறைவன் குர்ஆனில் விவரம் தருகிறார். உண்மை தெரியாத பின்பற்றல்வாதிகளான ஒரு சில ஷைத்தான்களை நாம் ஒளிமார்களாக நம்பியதாலும் நேரான பாதையில் நாம் செல்வதாக நம்பிக்கொண்டதால் எம் சிறுபிராயத்திலிருந்தே இஸ்லாத்தின் மூலக் கொள்கையில் இருந்தும் முற்றும் மாறான ஓர் பாதையிலே நாம் விட்டு செல்லப்பட்டிருக்கிறோம். எம்மை அவர்கள் குர்ஆனுக்கு மாற்றமாக, அறிவுக்கு மாற்றமாக எவ்வளவு ஏமாற்றி சென்றிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நோட்டமிட்டு பார்க்க வேண்டும். நாம் இப்படி கூறுவதால் ஒரு சிலர் எம்மை பகைப்பார்கள் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். அறிவு குறைந்தோரின் அபவாதங்களை இட்டு எமக்கு கவலையே கிடையாது. நாம் கூறுவது குர்ஆனுடைய தீர்ப்பே அல்லாமல் எம்முடைய சொந்த அபிப்பிராயமே அல்ல. இப்பொழுது குர்ஆனுடைய 257வது ஆயத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வே ஈமான்தாரிகளின் பாதுகாவலன், அவன் அவர்களை இருள்களில் இருந்து, அதாவது அறியாமையிலிருந்து வெளியேற்றி பிரகாசத்தின்பால், அதாவது ஞானத்தின்பால் செலுத்துகிறான். ஆனால் நிராகரிப்பவர்களுக்கோ அவர்களின் பாதுகாவலர்களான அவுளியாக்கள் ஷைத்தான்கள் தான். அவர்களை பிரகாசத்தில் இருந்தும் நீக்கி இருளின்பால், அதாவது அறியாமையின்பால் செலுத்துகிறார்கள். அன்றி அவர்கள் நரகவாசிகளே, மேலும் அதில் எந்த நாளும் அவர்கள் தங்கி விடுவார்கள் என்று இறைவன் அறிவிக்கிறார். முஸ்லிம்கள் நஜீஸானவர்கள் என்று இறைவன் குர்ஆனில் கூறுகிறார். நஜீசு என்றால் நாட்டம், வெறுப்பு, அருவருப்பு உள்ளது என்பதே அதன் கருத்தாகும். கரிமத்து தையிபா என்றால் மணக்கும் பரிசுத்த வாக்கியம் என்பதே கருத்தாகும். ஆகவே நஜீஸான கெட்ட நாற்றத்தை நல்ல மனமுள்ள கலிமாவை கொண்டுதான் பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஆகையால் தான் கலிமாவுக்கு இறைவன் தையிபா என்ற பெயரை சூட்டியிருக்கிறார். அதை கலிமத்து தையிபா என்று கூறுகிறார். அதாவது மணக்கும் கலிமா என்பதே அதன் பொருள். முஸ்லிம்கள் இறைவனை வேறாகவும் இலாகுகளான சர்வ சிருஷ்டிகளையும் அல்லாஹ்வை விட்டும் வேறானவையாகவும் நம்பியிருந்தார்கள். அல்லாஹ்விடம் நெருங்கி சேர்வதற்காகவே இலாகுகளை எடுத்துக்கொண்டதாகவும் அவற்றை வணங்குவதாகவும் கூறினார்கள். ஆகவே இறைவன் ஓர் தனி மூலப்பொருள் என்றும் சிருஷ்டிகள் அல்லாஹ்வை விட்டும் வேறு வேறான தனித்தனி மூலப்பொருட்கள், அதாவது உஜூதுகள் என்று நம்பினார்கள். மலக்குகள், மாதாக்களான சூட்சும சிருஷ்டிகள் இறைவனின் பெண்மக்கள் என்றும், உசைர் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் இறைவனின் ஆண் மக்கள் என்றும் நம்பினார்கள். இலாகுகளான சிருஷ்டிகள் தனித்தனி பொருட்களால் தனித்தனி உஜூதுகளாய் இருப்பதாக குணம் கொடுக்கக்கூடியவை என்று நம்பினார்கள். சவாரிசி செய்யும் என்று நம்பினார்கள். இலாகு என்று பெயர் சூட்டினார்கள். இந்த வகையில் பேத புத்தியில் மூழ்கியிருந்த மூட மக்களை நோக்கி உண்மை உணர்த்துகிறான் இறைவன். எப்படி என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர இலாஹ் இல்லை, அல்லது எல்லா இலாகும் அல்லாஹ்வே, அல்லது எல்லாம் அவனே என்று உணர்த்துகிறான். அதாவது மனிதன் தன்னுடைய கனவின் போது உருவம், நிறம், பெயர், காலம், இடங்களில் கட்டுண்டு தோற்றுகின்ற கனவில் வெளியான பொருட்களை குணம் கொடுப்பவை செய்ப்பவை கனவை காணும் மனிதனை விட்டு வேறானவை என்று நீங்கள் நம்புவது தவறு என்றும், கனவின் போது தென்பட்ட ஆதேயமான அத்தனை நல்ல தீய பொருட்களும் கனவு கண்டு கொண்டிருந்த மனிதனை விட்டும் வேறானவே அல்ல என்றும், கனவை காணும் மனிதன் தன்னுடைய மனம் என்ற பெயரில் உள்ள பெருவெளியில் தன் கற்பனையில் மூழ்கியிருந்த அத்தனை பொருட்களையும் தானே கனவு என்ற நிலைமையில் காணுகிறான் என்றும், கனவில் வெளியான எந்த ஓர் சிருட்டிக்கும் கனவை காணும் மனிதனின் தத்துவத்தை விட வேறான தத்துவம் கிடையாது என்றும் கூறுவது போல மிக இலகுவாய் ஒரே வசனத்தில் கலிமாவை கொண்டு இறைவன் விளக்குகிறார். நல்ல தீய பொருட்கள் வேறானவையே அல்ல என்று கூறுவது போல லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர
வணங்கப்படுகிற சிருஷ்டிகளான இலாகுகள் வேறான தனி உஜூதுகளான உண்மை பொருட்களே அல்ல என்று உணர்த்துகிறார். எல்லா இலாகுகளும் அல்லாஹ்வே என்று கூறுகிறார். இப்பொழுது குர்ஆனில் 16வது அத்தியாயம் 22வது ஆயத்தை பாருங்கள். உங்களுடைய இலாகு ஒன்றே ஒன்றுதான். அதாவது வணங்கப்படுகிற சிருஷ்டிகளான இலாகுகளையும் தன்னையும் ஒன்றுபடுத்தியே இறைவன் இப்படி கூறுகிறான், இலாகுக்கும் இலாகும் வாஹித். அது மட்டுமல்ல, இந்த கலிமா உணர்த்தும் உண்மையை விளங்கி தெளிவு பெற ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் ஸாஹிரு வல் பாத்தினு வ ஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம் போன்ற வேத வசனங்களையும் அருளினார். பல நபிமார்கள் ரசூல்மார்களை கொண்டு உணர்த்தினார். இதை உணர்த்துவதற்கு உதவியாக நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு கராமாற்று மௌஜிசாத்து போன்ற மனித அறிவை மீறிய அற்புதங்களையும் கொடுத்து உதவி செய்தார். இறுதியில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இக்கலிமாவை மனிதன் ஒப்புக்கொள்ளும் வரை வாழ் கொண்டு யுத்தமே செய்யும்படி ஏவினார். ஆகவே